பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அப்பத்தா எப்படியாச்சும் குமாரையும், அரசியும் சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா அரசிக்கு பயங்கரமா கோவம் வந்து, இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலைய பார்த்தீங்க, நான் நேரா போய் அப்பாகிட்டயே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. இருந்தாலும் அரசிக்கு குமார் மேல ஒரு கண்ணாட்டுக்கு போகும்போது திரும்பி பார்த்துக்கிட்டே போகுது. இங்க நம்ம கோமதி வீட்ல தனியா உட்காந்து கீரை அரிஞ்சுகிட்டு இருக்காங்க. அப்ப பாண்டியன் செக் புக் எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கிறாப்லயாட்டுக்கு. ரூம்ல போய் ரொம்ப நேரமா தேடுறாப்புல, கிடைக்கவே இல்ல. என்கிட்ட கேட்டா நான் எடுத்து தருவேன்ல அப்படின்னு இந்த பக்கம் கோமதி புலம்பிக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் புளி டப்பாவ எடுக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல சேர போட்டு எக்கி எடுத்துக்கிட்டு இருக்கு கோமதி. இவரும் செக் புக் எடுத்துக்கிட்டு கிளம்புறாப்புல. அந்த நேரம் பார்த்து கோமதிக்கு மயக்கம் வந்து சேர்ல இருந்து தொப்புன்னு கீழே விழுந்துருச்சு. அந்த டைம்லயும் என்னங்க என்னங்கன்னு கூப்பிடுது. இவரு காதுலயே விழுவுது. இவ வேணும்னே நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியரு கண்டுக்காம கடைக்கு போயிடுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம சரவணன் வீட்டுக்கு வராப்புல. வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா அம்மான்னு தேடிக்கிட்டு வரும்போதுதான் கிச்சன்ல மயங்கி கிடக்கிறதையே பாக்குறாப்புல. அதுக்கப்புறம் என்ன முகத்துல தண்ணி அடிச்சு பார்த்தாப்புல, எந்திரிக்கவே இல்ல. சரி வெளியில போய் பார்த்தா அந்த நேரம் பார்த்து பழனியும் சுகன்யாவும் வந்துகிட்டு இருந்தாங்க. உடனே பழனி கிட்ட சொன்ன உடனே பழனியும் வந்து பார்த்துட்டு வெளியில போய் நான் வண்டி எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிறப்ப கரெக்டா குமார் கார் எடுத்துட்டு வராப்புல. அப்புறம் என்ன குமாரோட கார்லயே தூக்கி போட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம சரவணன் நேரா போய் கடையில இந்த விஷயத்த சொன்ன உடனே, அச்சச்சோ! நம்ம தானே கவனிக்காம விட்டோம். அவ நடிக்கிறான்னு நடிச்சுட்டு வந்துட்டோமே அப்படின்னு பதறி போய் கடையெல்லாம் மூடிட்டு இங்க ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கிறாங்க. ஆஸ்பத்திரி வந்து பார்த்தா இன்னும் செக்கிங் முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல செக் பண்ணிட்டு டாக்டர் வெளியில வராங்க. வெளியில வந்த உடனே, "என்னங்க இவங்களுக்கு இவ்ளோ சுகர், பிபிலாம் லோவ்ல இருக்கு. நீங்க கவனிக்கவே இல்லையா? இவங்க ரெகுலரா மாத்திரை சாப்பிடுறாங்களா இல்லையா?" அப்படின்னு கேட்கும்போது, "தெரியலையே" அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு நேரமா இவங்க மயக்கத்துல இருந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது, சரவணனுக்கு ஒண்ணுமே தெரியல. ஏன்னா அவரே லேட்டா தானே போய் பார்த்தாப்ல. ஆனா பாண்டியனுக்கு தெரியும்ல, உளுந்த டைம்லாம். சோ என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு.